வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதன் வந்து வாகன பார்க்கிங் ஏரியா. இதில் வந்து நிறைய சுற்றுலா பயணிகள் தங்களுடைய வாகனங்களை வந்து பார்க் பண்ணிட்டு வந்து கடற்கரையை வந்து சுற்றி பார்க்குறத வந்து காணக்கூடியதாக இருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவபூமி ஜாத்திரிகர் மடம் என்ற ஒரு மடம் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. இந்த பிரதேசம் முழுக்க மடங்களும் கோவில்களும் நிறைந்த ஒரு புனித பிரதேசமாக தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நீங்களும் வந்து இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்ன இந்த ஆன்மீகம் லயிக்கக்கூடிய இந்த பிரதேசத்தை வந்து நீங்கள் அனுபவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆலய வளைவு வந்து ஒரு சிவன் கோவிலுடைய வளைவு தான். இதுவும் இந்த பிரதேசத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஆலயம் தான், ஆலயத்தின் வாசல் பகுதி தான். இந்த பிரதேசத்தை பொறுத்தவரையில் வந்து நிறைய ஆலயங்களும் நிறைய மடங்களும் வந்து காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பழமையான ஆலய முகப்புடன் இருக்கக்கூடிய மண்டபம் தான் வந்து சிராப்பர் மடம் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றாண்டு கால பழமை வாய்ந்த இந்த மண்டபம் வந்து மிகவும் சேதமடைந்த நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா கீரிமலை நகுலேஸ்வரம் ஆலயத்தினுடைய பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மடம்தான் வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த மடத்தை பற்றி இதில் சொல்லப்பட்டிருக்கு. கல்வெட்டில் வந்து இந்த கீரிமலை பிரதேசத்தில் வந்து 13 மடங்கள் காணப்பட்டதாகவும் அவற்றில் இன்று வரை நிலத்திருக்கக்கூடிய மடமாக இந்த சிராப்பர் மடம் வந்து காணப்படுவதாக இதில் வந்து கல்வெட்டுக்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. 1870ஆம் ஆண்டு அளவில் வந்து இந்த மடம் வந்து அமைக்கப்பட்டதாகவும் அதுக்கு பிறகு வந்து இந்த மண்டபம் வந்து சேதமடைந்து இது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ச்சியாலஜியால் வந்து ஒரு முக்கியமான சுற்றுலா தலமாக வந்து அடையாளம் காணப்பட்டு இது வந்து தற்பொழுது பராமரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஜனாதிபதி மாளிகைக்கு போகிற பாதை தான் இந்த பாதை. இது வந்து காப்பீடெல்லாம் விடப்பட்டு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய லைட் போஸ்ட்டுகள் எல்லாம் வடிவான முறையில் அமைக்கப்பட்டு அங்கே பின்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் போக போக அந்த ஜனாதிபதி மாளிகையினுடைய கட்டிடங்கள் வந்து காணப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இலங்கையில் வந்து ஒரு 2-3 இடங்களில் தான் வந்து ஜனாதிபதி மாளிகை வந்து அமைக்கப்பட்டிருக்குது. அந்த வகையில் வந்து கீரிமலை பிரதேசத்திலும் வந்து ஜனாதிபதி மாளிகை வந்து அமைக்கப்பட்டிருக்குது. உங்களுக்கு தெரியும், தூரத்திலே வந்து இந்த மண்டபங்களை வந்து இந்த கூரையில் வந்து நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த வீதியின் பக்கத்துலேயும் ஒரு சிவலிங்க ஆலயம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், இந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இந்த பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஆலயங்கள் மடங்கள் என பல்வேறுபட்ட ஆலயத்துடன் இந்து சமயத்துடன் சம்பந்தப்பட்ட கட்டிடக்கலைகள் வந்து காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் ஒரு சிவலிங்கத்தின் வடிவில் அமைக்கப்பட்டிருக்கிற ஆலயம் தான் இது. உண்மையில் இந்த பிரதேசம் வந்து நிறைய கலை வேலைப்பாடுகளுடைய பண்டைய நாகரிகங்களை சிறப்பித்து காட்டக்கூடிய வகையில் வந்து இந்த கட்டடங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. இப்புனித தீர்த்தத்தில் வந்து ராமர், ராவணன், அச்சுனன், முகுந்தன் ஆகியோர் நீராடி நகுலேஸ்வர பெருமானை வணங்கி சாப விமோசனம் பெற்ற இந்த கல்வெட்டு குறிப்பிடுது. சிவபெருமானால் சபிக்கப்பட்டு கீரி முகமடைந்த ஜமதக்கினி முனிவர் இப்புனித தீர்த்தத்தில் நீராடி நகுலேஸ்வர பெருமானை வணங்கி சாப விமோசனத்தை பெற்றாராம். அதே போன்று சோழ மகராயனின் மகளான இளவரசி மாருத புரவீகவல்லிக்கு வழங்கப்பட்ட சாபத்தினால் அவருடைய முகம் வந்து குதிரை முகமானதாம். அவ்விளவரசி இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்து இப்புனித தீர்த்தத்தில் நீராடி சாப விமோசனம் பெற்றார் என்பது வரலாறாம். இப்புனித தீர்த்தத்தில் நீராடி நிறைய மக்கள் வந்து தீராத நோய்களினால் குணமடைந்ததாகவும், திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு திருமணமாகும் என்பதும், மகப்பேறற்ற பெண்களுக்கு மகப்பேறு கிடைக்கும் என்பதும் இந்துக்களின் நம்பிக்கை ஆகுமாம். இந்தியாவின் காசியை போன்று இலங்கையில் பிதிர்க்கடன்களை செய்வதற்கு ஒரே ஒரு இடமாகவும் திகழ்கின்றதாம். இப்புனித பூமிக்கு வருகை தந்த உங்கள் அனைவரையும் நகுலேஸ்வர பெருமாள் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி அந்த கல்வெட்டு வந்து நிறைவடையுது. இந்த ஆலயத்தில் வந்து தற்பொழுது அலங்கார உற்சவங்கள் வந்து ஆலய திருவிழா வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது.
ஆலயத்துக்குள்ளே சென்று வீடியோ பிடிக்க முடியாது. ஆகவே நாங்கள் இந்த ஆலய கோபுரத்தின் வாசல்லே என்று உங்களுக்கு தெரிந்தவற்றை காட்டக்கூடிய மாதிரி இருக்கிறது. இந்த கோபுரத்தின் மறுபுறத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோபுரத்தின் மற்ற பக்கத்தில் வந்து ஒரு அழகான மணிக்கூட்டு கோபுரம் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. இதுதான் வந்து அந்த மணிக்கூட்டு கோபுரம். பிரதான கோபுரத்துக்கு பக்கத்தில் வந்து அந்த மணிக்கூட்டு கோபுரம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இதுதான் வந்து இந்த ஆலயத்தின் முகப்பு. உள்பக்கம் நின்று பார்க்கக்குள்ள இவ்வாறு தான் இந்த ஆலய முகப்பு வந்து காட்சி அளிக்கின்றது. உண்மையில் வந்து இந்த பிரதேசத்தை பொறுத்த வரையில், இந்த ஆலயங்களை பொறுத்த வரையில் மிகவும் நேர்த்தியான கட்டட வடிவமைப்புகள் வந்து காணப்படுகின்றது. இதுதான் வந்து ஆலயத்தினுடைய முன்பக்கம். இந்த முன்பக்கத்தில் நின்று நாங்கள் இந்த வீடியோவை வந்து இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் லெட்ஸ் கோ தமிழ் ராகவன்.